சூரியமாரி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. ராஜா வந்து கேட்குறாங்க மாரிக்கிட்ட, இப்பதான் புக்கெல்லாம் வந்து திருப்பி திருப்பி பார்த்தோம். 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர பத்தி நான் உனக்கு ஒரு சின்ன கதையா சொல்றேன். யாருக்கிட்ட வந்து நீ போணும்னு ஆசைப்படுறேங்கிற விஷயத்த ஹீரோயின வந்து காட்டுறாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து மணமேடையில வந்து கல்யாணம் வந்து நடக்க போகுது. இவங்க பேர் ஒண்ணுங்கிற மாரி சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த ராஜா, சித்திரகுப்தா இவங்கள பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நீ சொல்லு. நீ தானே எழுதிட்டு வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோனே வந்து, இவங்களும் உன்ன போல தான் மாறி ரொம்பவே வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க எல்லாருக்கும் வந்து உதவி செய்வாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் லைட்டா வந்து பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னோனே, இவங்கள பத்தி இருக்கிற விஷயம்லாம் சொன்னப்ப எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆனா பயப்படுறவங்களெல்லாம் வச்சு தாராவ எதிர்த்து நிக்க முடியாது. அதனால தைரியம் வாய்ந்த ஒரு பெண்ணா வந்து பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே வந்து, சரின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள வந்து காட்டுறாங்க. இவங்க பேரு வந்து சித்ரா. இவங்க கான்ஸ்டபிளா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிய வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ஓகே. அடுத்தது இன்னொருத்தவங்களும் பத்தி சொல்லுங்க. அவங்கள பத்தி சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முடிவுக்கு வரேங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம மாறி. இவங்க ஒரு வழக்கறிஞர். ஏழ்மைப்பட்டவங்களுக்கா வந்து சூப்பரா வந்து வாதாடுவாங்க. இவங்க ஃபீஸா வந்து நினைக்கிறது என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. என்ன? எனக்கு தெரியாது. சொல்லுங்க. முடியாத ஒரு விஷயத்த கையில எடுத்து, அத எல்லார் மத்தியிலும் வந்து ஜெயிச்சு காட்டி, அவங்களுக்கான நியாயத்த வந்து வாங்கி தந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, இவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. அதுதான் இவங்களுக்கு கிடைச்ச பலனே அப்படின்னு சொன்னோனே, சூப்பருங்க அப்படின்னு சொல்லும்போது, மாறி இன்னொன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு, இவங்க ஆல்ரெடி வந்து இது மாரி ஒரு எடுத்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சப்ப வந்து, கண்டிப்பா இவங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு, ஏகப்பட்ட பேர் வந்து அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க தைரியமா எதிர்த்து நின்னது மட்டும் இல்லாம, அவங்கள எல்லாரையும் டிஷ்யூம் டிஷ்யூம் பண்ணி பறக்க விட்டுருக்காங்க. வாங்க, எனக்கு இவங்க தான் வந்து கரெக்ட்டா இருப்பாங்கன்னு சொல்லி, வேற யாரும் இல்ல. நம்ம பிரியங்காவ தான் வந்து சொல்றாங்க போல இருக்கு அந்த இடத்துல. உடனே வந்து கீழ இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க. இந்த 3 பேரும் வந்து கூட்டிட்டு வராங்க நம்ம மாரிய. அப்பன்னு பார்த்து பிரியங்கா வந்து ஒரு விஷயத்துல வந்து வாதாடுறதுக்காக வராங்க. ஏய் பிரியங்கா வந்து வாதாடுனா நிச்சயம் வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து தடுக்கிறதுக்காக வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வராங்க. இது எல்லாத்தையும் நம்ம மாரி வந்து பார்க்குறாங்க. என்னது இது மாரிலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கே! நீங்க ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. பிரியங்கானா யாரு என்ன ஏதுன்னு உனக்கு தெரியாதுல்ல மாரி. இப்ப தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ண வராதீங்க. நான் நியாயத்தின் பக்கம் வந்து நிக்கிறேன். நான் எதுவா இருந்தாலும் வந்து வாதாடி நான் நிரூபிச்சு காட்டிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து மாறி இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. என்னென்னமோ சொன்னீங்க. சாஃப்ட்டா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே இவங்க அப்படிதான் வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் இவங்க மாஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது, நீ எப்படி வாதாடுறங்கிற விஷயத்த நானும் பார்க்குறேன். அத உள்ள வந்து பார்க்க வேண்டியதானே! எதுக்கு தேவையில்லாம இங்க உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் இது ஒரு தனி பேப்பரா வந்து நான் கொண்டு போணும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அதையும் நான் வேற இடத்துல சமாளிச்சுக்கிறேன். உன்ன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்ப, பிரியங்கா வந்து ஏர்லயே வந்து பறந்து பறந்து வந்து சூப்பரா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சரி, இவங்கள்கிட்ட நான் எப்படி போப்போறேன்? அத சொல்லுங்கன்னோனே, நான் சொல்ற மந்திரத்த பயன்படுத்தினான்னு வச்சுக்கயேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போலான்னு பார்க்குறாங்க. நம்ம மாறி அப்பன்னு பார்த்து, நான் ஹஸ்பண்ட் சார எப்படி மீட் பண்ணுவேன்? அவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நான் எப்படி தடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து இனிமேட்டு மாறி கிடையாது. பிரியங்கா தான் வந்து மாறி ரோல்ல வந்து சூப்பரா வந்து நடிக்க போறாங்கங்கிற மாரி தான் நமக்கு வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. நீ என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும் மாரி. நாங்க ஏதோ தெரியாம செஞ்ச தவறு. ஆனா, நீ பெருந்தன்மையா வந்து எங்கள வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக திருப்பியும் வந்து உதவி பண்றேன்னு சொல்லி கீழ கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பியும் வேற வழி இல்லன்னு தெரிஞ்சோனே, கைவிடாம திருப்பியும் என்ன இங்க கூட்டிட்டு வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கிறீங்கன்னா, உங்கள விட நல்லவங்க வேற யார் இருப்பா இங்க? அப்படின்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராஜா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வந்து பண்றாங்க அந்த இடத்துல. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதுக்கப்புறம் கேஷுவலா வந்து பிரியங்கா வந்து வாதாடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து எங்க மாரிய கொண்டு போய் சேர்க்கணுமோ, அந்த இடத்துல வந்து சேர்த்துடுறாங்க. அசந்து வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல. நம்ம பிரியங்கா மாரியா எந்திரிக்காம, பிரியங்காவா எந்திரிச்சு இனிமேட்டு வழக்கறிஞர் ரோல்ல வந்து சூப்பரா வந்து ப்ளே பண்ண போறாங்க. தாரா விஷயத்த எப்படி வந்து உண்மைய வந்து நிரூபிச்சு காட்டுவாங்க, சூர்யாவ எப்ப பார்ப்பாங்க, தேவி அம்மாவ எப்ப பார்ப்பாங்க, இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருப்பினும் வந்து நம்ம ராஜா வந்து ஏதோ ஒரு வரம் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம மாரிக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சக்தியும் வந்து குடுத்துருக்காங்க. அத பயன்படுத்தி நம்ம தாராவ வந்து
போறாங்க. நம்ம மாறி வேற லெவல்ல மாஸா இருக்க போகுது.